தந்தை, மைந்தன், தூய ஆவியின் திருப்பெயராலே ஆமென். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் அன்பும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த தூய்மையான ஓய்வு நாளில் நாங்கள் காண நீர் செய்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். திருச்சபை குடும்பமாக நாங்கள் ஒன்றிணைந்து இந்த காணொலி வழியாக உண்மை வழிபட கொடுத்த நல்லதொரு வழிபாட்டு சூழலுக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த வழிபாடு முழுவதும் உன்னுடைய இருத்தல் நிலையை நாங்கள் உணரவும் அதில் நிலைத்திருக்க நீர்தாமே அருள்புரிய
எத்தனை தீரனே பாவம் என் தேவனே, எளியனே இறைவனே. எத்தனை தீரனே பாவம் என் தேவனே, எளியனே இறைவனே. எத்தனை தீரனே நீயதன்
மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 முதல் 13 முடிய. அவர் 12 அழைத்து அசுத்த ஆவிகளை துரத்த அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து, வழிக்கு பையையாகிலும் அப்பத்தையாகிலும் கச்சையில் காசையாகிலும் எடுத்துக்கொண்டு போகாமல் ஒரு தடியை மாத்திரம் எடுத்துக்கொண்டு போகவும், பாதரட்சைகளை போட்டுக்கொண்டு போகவும், 2 அங்கிகளை தரித்திருக்கவும் தரியாதிருக்கவும் கட்டளையிட்டார். பின்பு அவர்களை நோக்கி, நீங்கள் எங்கேயாகிலும் ஒரு வீட்டில் பிரவேசித்தால் அவ்விடத்தை விட்டு புறப்படுகிற வரைக்கும் அங்கே தானே தங்கியிருங்கள். எவர்களாகிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும் உங்கள் வசனங்களை கேளாமலும் இருந்தால் நீங்கள் அவ்விடம் விட்டு புறப்படும் போது அவர்களுக்கு சாட்சியாக உங்கள் கால்களின் கீழே படிந்த தூசியை உதறி போடுங்கள். நியாய தீர்ப்பு நாளிலே அந்த பட்டணத்திற்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதம் கோமோரா பட்டணத்திற்கு நேரிடுவது லகுவாயிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர்களை 2 பேராக அனுப்பினார். அவர்கள் புறப்பட்டு போய் மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கித்து அநேகம் பிசாசுகளை துரத்தி அநேகம் நோயாளிகளை புது சிந்தனைக்குள் இணைய மனப்பக்கத்தை இறை மதன் வழியாக வேண்டிக் கொள்கின்றோம். நம்முடைய தென்னிந்திய திருச்சபை முறைமைப்படி நமக்கு கொடுத்திருக்கின்ற தலைப்பானது பீப்புள் ஆஃப் காட் அம்பாசிடர்ஸ் ஆஃப் கிரைஸ்ட் என்று கொடுத்திருக்கிறார்கள். பீப்புள் ஆஃப் காட் அம்பாசிடர் ஆஃப் கிரைஸ்ட், இறை மக்கள் இறைவனின் தூதர்கள் என்று கொடுத்திருக்கிறார்கள். இன்று கூட நமக்கு 4 பகுதிகள் நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள். யோசுவா 1:9 வரைக்கும், 2 கொரிந்தியர் 5:16, 6-10 வரை, சங்கீதம் 18 1-6 மற்றும் 20-30 வரை, மார்க் நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் வசனம் 7-13 வரை. இன்று நாம் பார்த்தோம் என்றால், உதாரணத்திற்கு நமக்கு எல்லாரும் தெரிந்த வண்ணமாக மதர் தெரேசா அவர்கள் இந்தியா நாட்டுக்கு கொல்கத்தா பகுதிக்கு அவர்கள் வருகின்ற பொழுது அந்த இடத்திலே ஏழை மக்களை இடத்தில் அவர்கள் சந்திக்கின்றார்கள். அவர்களுக்காக அந்த இடத்திலே ஊழியத்தை செய்ய வேண்டும், அவர்களுக்காக மனம் இறங்கி அந்த இடத்துல இருக்கிற மக்கள் எல்லாம் அந்த இடத்துல ஒரு நல வாழ்வுக்காக அவர்கள் மாற்றி அமைக்கின்றார்கள். அந்த நல வாழ்வு எவ்வாறாக இருக்கிறது என்றால், முதலாவதாக அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவருடைய உள்ளத்தில் ஏற்று அவர்களும் ஒரு இறை தூதுவர்களாக, ஆண்டவருக்கு சேவை செய்கின்ற ஒரு தூதுவர்களாக அந்த செயல்படுகிறார்கள். எதற்காக இதை சொல்கிறேன் என்றால், இந்நாள் வரைக்கும் நம்முடைய உள்ளத்திலும் நம்ம எண்ணத்திலே மதர் தெரேசா அவர்கள் நம்முடைய வாழ்விலே பேசப்பட்டு கொண்டே இருக்கின்றது. அவர்கள் செய்திருக்கிற தியாகமானது மாபெரும் தியாகமாக இருக்கின்றது. இன்னைக்கு கூட பழைய ஏற்பாட்டின் பாகம் வாசித்தோம் என்றால், யோசுவா 1:1-9 இந்த இடத்திலே மோசே ஆனவர் அவர் மறைந்து பின்பதாக யோசுவாவை ஆண்டவர் தேர்ந்தெடுக்கின்றார். அடுத்த பணியானது அவருடைய பணி, மோசே அவருடைய பணி முடிந்தவன அதுக்கு அடுத்ததாக இவர் ஒரு தூதுவராக அதில் வருகின்றார். நடைபெறுகின்ற முக்கியமாக இருக்கிற ஒரு சூழ்நிலை என்னவென்றால், அந்த இடத்துல யோர்தான் நதியை அவர்கள் கடந்து அதுக்கு அடுத்ததாக அவர்கள் போய் ஆசீர்வாதமாக இருக்க அந்த இடத்திலே ஆண்டவர் யோசுவாவை அதற்கு உபயோகப்படுத்துகின்றார். அப்பொழுது இடத்துல அவர்கள் சொல்லுகின்ற ஆண்டவர் சொல்கின்றது, இஸ்ரவேல் மக்களை நான் தெரிந்தெடுத்துக்கின்ற மக்களாக இருக்கிறார்கள். அவர்கள் இருக்கின்ற அந்த இடத்துல வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கின்ற அதனுடைய நாட்டிலே அதனுடைய நிலத்திலே அவர்கள் திட்டத்தோடு ஆசீர்வாதத்தோடு அவர்கள் வாழ்வார்கள் என்று அந்த இடத்துல சொல்லப்படுகின்றது. 5ஆம் வசனம் சொல்லப்படுகின்றது. அந்த இடத்திலே இது போல எந்தவுடைய காரியங்கள் வந்தாலும் உங்களை அணுகாது, நீங்கள் உங்களுக்கு யாராவது எதிராக வந்தாலும் கூட அது உங்களுக்கு அணுகாது, எப்பொழுதுமே நான் உங்களோடு இருக்கின்றேன், எப்பொழுதும் நான் உங்களை கைவிட மாட்டேன் என்று அந்த இடத்திலே உறுதிப்படுத்துகின்றார். அப்போ இந்த இடத்துல யோசுவாவை அந்த இடத்துல ஒரு தூதுவராக ஆண்டவராகிய கடவுள் அதை நியமித்து கொடுக்கின்ற பொழுது முதலாவதாக அவர் சொல்கின்றார், உங்களுக்கு எந்தவுடைய தீங்கும் நடைபெறுவதில்லை, உன்னை நான் கைவிடப்படுவதில்லை என்று உறுதியாக கொடுக்கிறார். ஒரு மனிதனுக்கு மாத்திரமல்ல, அந்த இடத்துல இருக்கின்ற லட்சக்கணக்கான மக்களுக்கு அதனுடைய வாக்குறுதியை கொடுக்கின்றார். அதுக்கு அடுத்ததாக இன்னும் ஒரு காரியத்தை அந்த இடத்துல இணைத்துக் கொள்கிறார்கள். அந்த இடத்துல எப்பொழுதுமே நீங்கள் மனம் தகர்ந்து இல்லாமல் எப்பொழுதுமே நீங்கள் தைரியமாயிருங்கள், எப்பொழுதுமே நீ தைரியமாயிருங்கள் என்று. இன்னைக்கு கடவுளானவர் ஒவ்வொரு மனிதர்களையும் அந்த இடத்திலே ஆவிக்குரிய வாழ்விலே இருக்கின்ற மக்கள்
மக்களை அவர்கள் வழிநடத்தி கொண்டு வருகின்ற பொழுது கூட அந்த இடத்துல முதலாவதாக அவர்களை பலப்படுத்துகின்றார். இன்னைக்கு கூட தூதுவர்களாக நாம் ஆண்டவருக்கு இன்னைக்கு ஒரு தூதுவர்களாக ஒரு விசுவாசியாக இருக்கின்ற பொழுது முதலாவதாக நம்மை நாமே ஆய்வு செய்து கொள்ள வேண்டும். ஒரு நாள் இன்னைக்கு கடக்கின்றோம் என்றால் காலையிலிருந்து மாலை வரைக்கும் இது வரைக்கும் ஆண்டவர் எல்லா காரியங்களும் நம்மை நன்மைக்கு முடிசூட்டி வருகின்றார். தோல்விகள் இருக்கின்றது, சவால்கள் இருக்கின்றது, நெருக்கடிகள் இருக்கின்றது. இருந்தாலும் கூட அவர்களை இனிமையாக ஆண்டவர் நம்மை பார்க்க இன்னைக்கு வாழ்வின் பயணத்தை நமக்கு கொடுக்கின்றார். 7ஆம் வசனம் அந்த இடத்துல சொல்லப்படுகிறது, பி கேர்ஃபுல் டு டேக் அப் மை லா என்று அந்த இடத்துல சொல்லப்படுகிறது. அப்போ இதெல்லாம் இந்த இடத்துல பலப்படுத்தி அந்த இடத்துல சொல்கிறார், எப்பொழுதுமே என்னுடைய சட்டத்தை நீங்கள் மீறாதீர்கள். அப்போ அந்த இடத்துல சட்டத்தையும் கட்டளையும் மோசே ஆனவர் அந்த 10 பிரமாணத்தை அந்த இடத்துல கொடுத்து செல்கின்ற பொழுது அந்த கட்டளை ஆனது நிறைவேறுதலாக வர வேண்டும். அந்த கட்டளை ஆனது இடத்திலே மறைத்து விடக்கூடாது என்று இன்னைக்கு கூட நம்ம திருச்சபைக்கு மற்றும் நம்முடைய வாழ்கின்ற சமுதாயத்திலே 2 இடத்திலையும் நம்மை ஆண்டவர் பயணம் செய்ய நம்மை அழைக்கப்பட்டுள்ளார் இருக்கின்றோம். அதில் இருக்கின்ற பொழுது ஒவ்வொரு இடத்திலையும் நமக்கு நீதியின் வார்த்தைகள், அருமையாக இருக்கின்ற வார்த்தைகள் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அப்போ அதையெல்லாம் நாம் இன்னைக்கு கையாண்டு அது நிமித்தமான வாழ்ந்து வந்து தான் நம்முடைய ஆசீர்வாதத்தை பகிர்ந்து கொள்கின்றோம். அதே போல தான் இந்த இடத்தில் சொல்லப்படுகிறார், எப்பொழுதுமே நீங்கள் அந்த சட்டத்தை மீறாதீர்கள். 8ஆம் வசனத்தை சொல்லப்படுகின்றது, நீங்கள் எப்பொழுதுமே இரவும் பகலும் நீங்கள் கடவுளுடைய பிரமாணத்தை நீங்கள் தியானித்து மெடிடேட் டே அண்ட் நைட் என்று அதற்கு சொல்லப்படுகிறது. அந்த நீங்கள் இருக்கின்ற அந்த காரியமானது உன்னுடைய உதட்டிலே இருக்க வேண்டும். நீ இருக்கின்ற அந்த உதட்டிலே நீங்கள் அந்த இடத்திலே இரவும் பகலும் நீங்கள் தியானிக்க வேண்டும் என்ற இடத்திலே சொல்லப்படுகிறது. அதே போல 9ஆம் வசனத்தில் சொல்கிறார், ஐ எம் வித் யூ என்று அந்த இடத்துல சொல்லப்படுகிறது, எப்பொழுதுமே நான் உன்னோடு துணை இருக்கின்றேன் என்று. இன்னைக்கு கூட நம்முடைய வாழ்விலை நாம் சந்திக்கின்ற பொழுது, இன்னைக்கு ஒரு விசுவாசிகளை நாம் சந்திக்கின்ற பொழுது சில நேரங்களில் ஒரு கேள்விக்குறி வரும், ஆண்டவர் என்னோட கூட இல்லை, ஆண்டவர் என்னோட பயணம் செய்யலை என்று. ஆனால் அது முக்கியமாக மறக்கப்பட்ட வேண்டிய விஷயம். ஆண்டவர் எப்பொழுதுமே நம்மோடு இருந்து செயல்படுகிறார் என்றார். அப்பொழுது ஆண்டவர் நாமும் இந்த இடத்திலே ஒரு தூதுவர்களாக இருக்கின்றோம். இரண்டாவதாக 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 6 to 10 வரைக்கும் நம்ம பார்த்தோம் என்றால் 7ஆம் வசனத்தில் சொல்லப்படுது, லீவ் பை ஃபெய்த். எப்பொழுதும் நீங்கள் வாழ்கின்ற பொழுது விசுவாசத்தோடு நீங்கள் வாழுங்கள். பவுலடியில் வந்தார் சொல்கிறார், இன்னைக்கு என்னை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிற கிறிஸ்துவை எவ்வாறாக அறிக்கை செய்து அவருடைய தூதுவராக நான் இருக்கின்ற பொழுது எப்பொழுதுமே அந்த விசுவாசத்தை நான் உண்மையோடு வைத்துக் கொள்கின்றேன், ஒரு ஜீவனோடு இருக்கிற ஒரு விசுவாசத்தை நான் வைத்துக் கொண்டிருக்கின்றேன் என்று அந்த இடத்திலே அவர் சொல்லுகின்றார். 10ஆம் வசனம் அந்த இடத்துல சொல்லப்படுகின்றது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாம் இருக்கின்ற ஒரு விசுவாச பயணத்தில் இருக்கின்ற பொழுது கூட ஒரு நியாயத்திற்கின்ற ஒரு நேரம் வருகின்றது. நியாயத்திற்கின்ற ஒரு நேரம். அப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட இந்த உலகத்தில் நம்மை ஜீவித்து நம்ம வாழ்கின்ற நம்முடைய வாழ்விலே எவ்வாறாக நீ வாழ்ந்தாய் என்ற அவங்களுடைய நியாயத்திற்கு நேரில் கேட்பார். இன்னைக்கு நான் உங்களுக்கு கட்டளை கொடுத்திருக்கின்றேன், நீங்கள் ஒரு தூதுவர்களாக வாழ்கின்ற பொழுது எவ்வாறாக நீங்கள் அதை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள் என்று. அப்போதான் இன்னொரு வசனம் சொல்லப்படுகிறது, அதனுடைய அதிகாரத்திலே 17ஆம் வசனம், பழையவைகளெல்லாம் ஒழிந்து போனது, எல்லாம் புதிதானது என்று சொல்லப்படுது. அப்போ இன்னைக்கு ஒரு புது பார்வையிலே இன்னைக்கு ஒரு தூதுவர்களாக இதுவரைக்கும் நாம் இருக்கிறோம், அறிக்கை செய்து நாம் விட்டு இருக்கின்றோம். இருந்தாலும் இந்த இடத்துல இன்னைக்கு இந்த இடத்துல சொல்லப்படுது, இறை மக்கள் இறைவனுடைய தூதுவர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது இந்த இடத்துல பழைய காரியங்களை நாம் விட்டுவிட்டு புது காரியத்திற்கு நாம் நாடி நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்த இந்த வசனங்கள் இந்த இடத்துல அடிச்சுவர்களாக சொல்லப்படுகிறது. சங்கீதம் 18 சொல்லப்படுகிறது, ஆண்டவர் பலனும் மற்றும் அரணான கோட்டையுமாக நமக்கு இருக்கிறார் என்று. நான் யாருக்கும் அஞ்சனேன் என்று அந்த இடத்துல சொல்லப்படுகின்றது. இன்றைக்கு அந்தவுடைய பலப்படுத்துகின்ற ஒரு வசனமாக அந்த இடத்துல சொல்லி எப்பொழுதுமே ரட்சிப்பை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். அப்ப ரட்சிப்பு என்று சொல்கின்ற பொழுது ஒரு மனிதனுடைய வாழ்விலே ரட்சிப்பு இருக்கின்ற பொழுதுதான் அந்த இடத்துல ஒரு முக்கியமாக இருக்கிற ஒரு தூதுவராக இருக்கின்றார். அதில் இருக்கின்ற எல்லா வசனங்கள் சங்கீதத்திலே இன்று கொடுக்கப்பட்ட சங்கீதத்தில் சொல்லப்படுகிறது. எப்பொழுதுமே அந்த ரட்சிப்பின் கேடகத்தை நாம் வைத்துக் கொள்கின்ற பொழுது அவருக்கு ஒரு உண்மையான ஒரு தூதுவராக இருக்கின்றோம். தாவீது கூட அப்படிதான் அறிக்கை செய்திருக்கின்றார். ஒவ்வொரு சங்கீதம் முடிக்கின்ற பொழுது உடைய பிரமாணத்தை நான் கை கொண்டேன், உடைய கட்டளையை நான் கை கொண்டேன் என்று. அப்போ இந்த இடத்துல இன்னொரு உதாரணத்தை எடுத்துக்கொள்கின்ற பொழுது புனிதர் பிரான்சிஸ் ஆஃப் அசிசி
அவருடைய வாழ்வில் பார்க்கின்ற பொழுது முதலாவதாக ஒரு எளிமையான ஒரு வாழ்வை அதற்கு வாழ்ந்தார். அது எளிமையான ஒரு வாழ்விலே தான் ஆண்டவருடைய பிரமாணத்தை அவர் கைக்கொண்டு இன்னைக்கு உலக அளவிலே மாபெரும் உலக அளவிலே பேசப்படுகின்ற பிரான்சிஸ் ஆஃப் அசிசி அவருடைய ஜபத்திலே நாம் பார்த்தோம் என்றால் எல்லா இடத்துல சொல்லியிருந்தார், எல்லாருக்கும் நன்மை செய், எல்லாருக்கும் இன்னைக்கு தாழ்வான நிலை இருக்கிறவர்களுக்கு நீ அவரோடு பணிவிடம் செய், அவரோடு இணைந்து செயல்படு என்று சொல்லுங்க. அப்போ அந்த இடத்துல இன்னைக்கு இணைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு பணியாளர்களாகவும் இணைக்கப்பட்ட ஒரு தூதுவர்களாக அந்த இடத்துல அதோடைய ஜபம் நமக்கு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. இன்னைக்கு கூட நாம் வாசித்த மார்க்கு நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 7-13 அந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 12 பேரை தேர்ந்தெடுத்துக் கொள்கின்றார். அவர்களோடு இணைந்து சீஷர்களாக அவர் செயல்படுகிறார். ஆனா இந்த இடத்துல ஒரு காரியம் நடைபெறுகிறது. இன்னைக்கு ஊழியத்துடைய பயணத்திலே 2 பேராக அவர் பிரித்து அவர்களை அனுப்பி வைக்கின்றார். அப்ப அந்த இடத்துல அவர்கள் சொல்கின்ற போது இந்த இடத்துல 2 பேர் நீங்கள் சென்று ஆண்டவருக்காக நீங்கள் செய்கின்ற ஊழியமானது இட் ஷுட் பி அத்தாரிட்டேட்டிவ் என்கிற சொல்வது அதிகாரத்துவத்தோடு நீங்கள் செய்யுங்கள். ஆண்டுடைய நாமம் அந்த இடத்துல பெரிதாக இருக்க வேண்டும். அப்பொழுது அந்த இடத்துல அந்த அத்தாரிட்டிக்கு என்ன கொடுக்குறாருன்னா அந்த இடத்துல தீய சக்திகளை விரட்ட மற்றும் அந்த இடத்துல சுகவனமாக இருக்கிறவர்களை சுகப்படுத்த மற்றும் இருக்கிற நஷ்டங்கள் இருக்கிறவர்களுக்கு ஆறுதலையும் சமாதானத்தை கொடுக்க அந்த இடத்துல அவர்களை அழைக்கப்பட்டுள்ளாக இருக்கிறார்கள். அப்ப அந்த அழைப்புதல் சில நேரங்களில் அழைப்புதல் இருக்கும், இல்லாட்டி அழைப்புதல் இருக்காது. ஆனால் அதனுடைய அழைப்புதல் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நீங்கள் இருந்து அவர்களுக்காக ஆண்டவருடைய சத்தியத்தை சொல்லுங்கள், ரட்சிப்பின் வழியை அவர்கள் காண்பீர்கள், அதுபோல ஒரு தூதத்துவத்தை நீங்கள் நிலைநிறுத்தி காண்பீர்கள் என்று இடத்தில் சொல்லி அதுக்கு அடுத்ததாக அவர் சொல்கிறார், அந்த இடத்துல உனக்கு அரவணைப்பு இல்லைன்னா, அந்த இடத்துல உனக்கு அவர்கள் நினைத்துக் கொள்ளாத இருந்தால் அந்த இடத்துல விட்டுவிட்டு இன்னொரு இடத்துல நீ சென்று என்று அதை சொல்லுங்கள். அப்போ ஒரு காலம் வருகின்ற பொழுது அவர்களே அறிந்து அந்த சத்தத்தை நாடி மீண்டுமாக அவர்கள் பின் வருவார்கள் என்று இருக்கிறேன். கடைசியாக அவர் அதில் சொல்லப்படுகின்ற ஒரு காரியமானது இறையரசுடைய கனவுகள். இன்னைக்கு இதெல்லாம் நம்ம இன்னைக்கு ஒரு பணியாளராக ஒரு சீடத்துவமாக ஒரு தூதத்துவமாக நம்ம இருக்கின்ற பொழுது இன்னைக்கு இறையரசத்தை எவ்வாறாக நம்ம மற்றவர்களை இன்னைக்கு சந்தித்து அவர்களை சேர்த்திருக்கின்றோம். அப்படி இறையரசு என்றால் ஒரு நலத்தை அவர்களுக்கு நாம காண்பித்திருக்கின்றோமா என்று இதை கூட இறை மக்களாக வாழ்கின்ற பொழுது சில இந்தவுடைய வசனங்கள் நம்முடைய வாழ்விலே புது அர்த்தத்தையும் புது சிந்தனையிலே நம்மை இணைத்த ஆண்டவர் திடப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமென். தொடர்ந்து அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை நாம் இணைந்து ஏறெடுப்போம். தொடர்ந்து ஆண்டவரே இதனுடைய ஊடகத்தின் வாயிலாக ஆண்டவருடைய நற்செய்தி பறைசாற்றலை கொடுத்துள்ள வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகின்றோம். விசுத்தமாக எங்களுடைய திருச்சபையுடைய கமிட்டி அங்கத்தினர்களுக்காக பெண்கள் ஐக்கிய குழு, வாலிப குழு, சிறுபிள்ளை குழுக்காக திருச்சபை அங்கத்தினர்களுக்காக நாம் கொண்டாடுகின்றோம். இம்மட்டுமாக ஆண்டவரே ஒவ்வொரு மாதங்கள் ஆண்டவர் இந்த ஊரடங்கு சூழ்நிலையிலும் மற்றும் ஆண்டவர் வியாதி நிமித்தமாக இருக்கின்ற சூழ்நிலைகளை கூட ஆண்டவரே மட்டுமாக இந்த சமாதானத்தோடு நேர்த்தியோடு ஆண்டவரை வழிநடத்தி கொண்டு வந்திருக்கின்றேன். தொடர்ந்து ஆண்டவரை இருக்கின்ற எல்லா தேவைகளையும் சந்தித்து ஆண்டவர் அன்பு திரும்பியாக சுட்டும் பொருளாதார ரீதியாக இருக்கின்ற காரியங்களை ஆண்டவரே ஏற்ற வகையிலே ஆண்டவர் குடும்பத்திற்கு எல்லா நன்மை வழியாக ஆண்டவர்கள் கொடுக்குமாறு நாங்கள் கொண்டாடுகின்றோம். விதமாக கூட ஆண்டவர் சுகமாக இருக்கிற அங்கத்திற்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் எந்த இடத்துல இருந்தாலும் இந்த இடத்துல இருந்து நாங்கள் ஜெபிக்கின்றோம். உங்களுடைய பிரசனத்து நிமித்தமாக அவர்களும் ஆண்டவர் சுகத்தை பெற்றுக்கொள்ள அனுமதி கொடுத்தார். ரொம்ப ஆண்டவர் இன்னொரு ஆராதனை நாங்கள் சந்திக்க வரைக்கும் எங்கள் தூய அவசரத்தோடு நீங்கள் பொறுப்பேற்று எடுத்தோம். இறை மகன் வழியாக வேண்டிக் கொள்கின்றோம். ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பிரஸ்தாபத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்தி செயல்படுத்த. ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமமும் திரியேகனுடைய பாதுகாப்பும் தூய ஆவியினுடைய வழிநடத்தலும் அனுகிரகம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம்